என் நண்பர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் நான் முதல்ல என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் பாலு சார் பற்றி சொல்லணும். அதாவது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸில் வந்த நிறையா ஹிட் ஃபிலிம்ஸ் லைக் சகலகலாவதன், முரட்டுக்காரே, இந்த மாதிரி நிறையா படங்களுக்கு ஸ்கிரிப்ட் சைடில் அவர் நிறைய இன்வால்வ் ஆகிருக்காருங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இயக்குனர் திரு பாபுஷ்வன் அவர்கள் கில்லி குருவியில் தர்மி சாரோட ஒர்க் பண்ணார். ஆனால் இந்த படத்தில் ஆஸ் அ டைரக்டராக அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஃபஸ்ட்டு ஃபிலிம் அவருக்கு. பட் ஒரு நாள் கூட ஒரு சின்ன கன்ஃபியூஷனோ ஒரு டவுட்டோ ஒரு ஃபேஸை நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுதான் அவரை ஃபியூச்சரில் ஒரு பெரிய டைரக்டராக கொண்டு வருவாங்க நான் நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து இந்த விழாவின் நாயகன் திரு விஜய் ஆண்டனி அவர்கள் திடீர்னு ராத்திரி 3 மணி 4 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணி எழுப்புவார். சார் ஒரு டியூன் ஒன்று கேளுங்க அப்படின்ட்டு ஃபோன்லேயே போட்டு தருவார். நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த நேரமும் அதே நினைப்போடு இருக்காருன்றதுக்காக சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய சாங்ஸ் எல்லாமே கேட்குறோம். அதில் அர்த்தம் இருக்கா இல்லையான்றது செகண்டரி. பட் எப்படியாவது ஹிட் பண்ணிடுறாரு, ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்டாக வந்த நினைத்தாலே இனிக்கும் அந்த படத்தில் பன்னாரசு பட்டு கட்டின்ற அந்த பாட்டு, அந்த சாங் கேட்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக பாடியில் ஸ்விங் ஒன்று வந்துடுது. ஸோ அதே மாதிரி இந்த ரேட்டுக்காரன் படத்துலையும் இப்போ எல்லாம் கேட்டுருப்பீங்க. அவர் வெறும் குத்துப்பாட்டில் மட்டும்தான் ஃபேமஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். குத்துப்பாட்டிலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சியும் ஒரு மெலடியை உள்ள நுழைச்சிடுறாரு, அந்த சபத்தை கொடுத்துட்றாரு. ஸோ அந்த சபத்தை நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், சன் பிக்சர்ஸ் கலாநிதி அவர்கள் இந்த படத்தை வாங்கி யூஸ் பண்ணுறது எனக்கும் சரி எங்கள் யூனிட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அடுத்து இந்த படத்தில் என் கூட நடிச்ச அத்தனை நடிகர்கள், டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், என்னுடைய கேமராமேன் மிஸ்டர் கோபிநாத் சார், ஆர்ட் டைரக்டர், ஸ்டன் டைரக்டர் கனல் கண்ணன், அனுஷ்கா, அழகென்ற சொல்லுக்கு அனுஷ்கா, இல்லை ஏன் சொல்கிறேன்னா அவங்க ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. டெய்லி ஷூட்டிங்க்கு வரும்போது ஸ்பாட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாருமே சேர்ந்து இந்த பாட்டை பாடி தான் அவங்களை வரவேற்பாங்க செட்டுக்குள்ள. உங்களோட உண்மையான பேர் வந்து அனுஷ்கா இல்லை, தெரியுமா? ஸ்வீட்டி. அவங்களுக்கும் எனக்கும் சேர்த்து நானே சொல்லிக்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது ஒரு 4 லைன் பாட்டு பாட சொன்னாங்க. நான் வந்து ப்ரிப்பேர்டாக இல்லை, நான் வந்து அப்புறமா பாடுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக ஒரு 4 லைன் நான் பாடுறேன். ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கிறீங்க. நாடிக்கா தாங்க மகன் நாடு மகன் துங்க மகன் மோதி பதிவேறு பொழிதேற மகன். நாடிக்கா தாங்க மகன் நாடு மகன் துங்க மகன் மோதி பதிவேறு பொழிதேற மகன். நான் பிடிச்சா புரிஞ்சு புதிய நான் சிரிச்சா பாண்டது நான் பாடும் பாட்டு குறையும் அதினா. அடிக்கா தாங்க மகன் நாடு மகன் துங்க மகன் மோதி பதிவேறு பொழிதேற மகன். என் சன்னுக்கு வந்து இப்போது 8 years ஆகுது. அவன் வந்து ஜென்ரலாக ஏதாவது படத்தில் ஏதாவது சாங் ரெக்கார்ட் பண்ணோன்னா அவங்ககிட்ட போட்டு காமிப்பேன். அவன் கரெக்டாக சொல்லுவான், இது நல்லா இருக்கு, இது ஓகே, இது தேராது அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். அதே மாதிரி ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நான் அடித்தா தாங்க மாட்டேன் சாங் ரெக்கார்ட் பண்ணுவேன். சும்மா அவங்ககிட்ட நான் போட்டு காமிச்சேன். கேட்ட உடனே அது என்னன்னு தெரியல, அதான் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு 4 வரிகள் ரொம்ப
இருந்ததுனால அவனே பாடிக்கிட்டு அவனே டான்ஸ் ஆடிக்கிட்டு இஷ்டத்துக்கு அவனே கம்போஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தான். நான் பார்த்துட்டே இருந்தேன். சும்மா அவன்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிட் ஆடுறியா அப்படின்ட்டு. ஆடுவேன் அப்படின்னு சொன்னான். அதான் ப்ரிப்பேர் பண்ணி அவரை இந்த மாதிரி வெட்டெல்லாம் போடக்கூடாதுப்பா, கரெக்டாக வந்து நாங்கள் ஆடிடணும்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி கூப்பிட்டு போனேன். நானே எதிர்பார்க்கல, சூப்பராக ஆடிட்டான். எல்லாருமே நன்றி. ஆர்வம்